அவலம் யரல்லதீன கஃபரு, இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய காவிர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, அன்ன சமாவாதி வல்லர்ல கானதா ரத்துக்கன் ஃபஃபதக்னாஹுமா, இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள் காவிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள், இந்த வானங்களும் பூமியும் இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருந்தது. வானங்களும் பூமியும், அல்லாஹ் தஆலா வானம்னு சொல்லல, வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அந்த ரெண்டையுமே நாங்கள் தான் பிரித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நான் தான் இதை பிரிச்சேன்ங்கறான். இன்றைக்கு ஹிக்ஸ் 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சது, ஹிக்ஸ் போசான் சொல்லி 2012 முடிவு காணப்பட்ட அனைவருமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பிக் பேங் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லாம அப்படி அட்டச்சு இறுகி கடந்தது, அது அப்படியே வெடிச்சு செதறிச்சு. அப்பதான் நட்சத்திர கூட்டம் உருவாயிச்சு, அப்பதான் வானம் வந்துச்சு, பூமி வந்துச்சு, செவ்வாய் வந்துச்சு, புதன் வந்துச்சு, எல்லா கோள்களும் அப்பதான் உருவாகிச்சு. இது எப்ப கன்ஃபார்ம் ஆகுது? 2012 ஹிக்ஸ் போசான் தியரிக்கு பிறகு, நடத்தி காட்டினதுக்கு பிறகு. ஆனா 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, கானதா ரத்துக்கன் ஃபஃபதக்னாஹுமா, அப்படி ஒன்றோடு ஒன்று இறுகி போய் கிடந்துச்சு, அதை பிரிக்க இயலாம இருந்துச்சு. நாங்க தான் பிரிக்க வச்சோம். திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தில் இன்னொரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லும்னு கேட்டா, வெடித்து சிதறுகிற போது புகை மூட்டங்களும் தூசு படலமும் இருந்தது. அதையும் இதே விஞ்ஞானம் சொல்லுவீங்க. நீங்க சாட் ஜிபிடில கேட்டு பார்க்கலாம். இந்த ஹிக்ஸ் போசான் என்னன்னு கேட்டு பாருங்க, பிக் பேங் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, அந்த வெடிச்சு சிதறி ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு எந்த ஒரு எடையுமே இருக்கல, தூசுகளும் புகை மண்டலமும் மாத்திரம் தான் இருந்தது. அதுதான் எங்களுடைய தியரியினுடைய செயல்பாட்டினுடைய முடிவுங்கிறான். இது எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்ல முடியும்? அதிலும் வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அல்லாஹ் தஆலா வானத்தை பற்றி பேசுகிற போது 2 விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிற விதமாக ஒரு செய்தியை வானம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான்னா அது என்ன அர்த்தம்? இந்த மேகம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை பத்தி பேசுறான்னு அர்த்தம். ஆனால் நம்பிக்கை சார்ந்து 7 வானங்கள் இருக்கிறது, 7 வானத்துக்கு மேலே இது நடக்கிறது என்று அல்லாஹ் பேசினா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த 7 வானத்துக்கு இன்னும் நம்ம அறிவு போகல. விஞ்ஞானிகள் 7 வானம் என்ற ஒரு கதைக்கே இன்னும் போகல. அண்ட வெளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், வெறும் படலம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா வானம் மலையை பற்றி பேசும்போது மேகத்தை பற்றி பேசுகிற இடத்துல தான் வானம் என்று அல்லாஹ் சொல்லுவான். மேகத்துல இருந்து தண்ணி விழுது, வானத்துல இருந்து விழலையேன்னு கேட்க கூடாது. அது நமக்கு தெரிஞ்சதை பற்றி பேசும்போது முன்னாடி இருக்கிறத பேசுறான்னு அர்த்தம். நமக்கு தெரியாததை பற்றி வானம் என்று சொன்னால் அது 7 வானத்தை பற்றி பேசுகிறது. மேராஜ் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானமாக அனுமதி கேட்டு கேட்டு மலக்கு மாற்றம் போறாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் போகவே இல்லை. செவ்வாயினாலே என்னன்னு நம்ம முழுமையாக கண்டுபிடிக்கல, சந்திரனுடைய ஈர்ப்பு விசையினுடைய முழு பகுதியை நம்ம கண்டுபிடிக்கல. இப்படி பல கண்டுபிடிப்புகளுக்கு போவதற்கு முன்பதாக நவீன விஞ்ஞானத்தை மிக அழகாக தொட்டு காட்டியது திருமறை குர்ஆன் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது.